பிரைஸ் த லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக பேர் என்னுடைய ஜெபம் கேட்கப்படுமா, என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பாரா, நான் ரொம்ப எளிமையானவன், என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? பிரியமானவர்களே, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். எளியவரின் கூக்குரலுக்கு அவர் உடனே பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். நான் எளிமையாக இருக்கிறேன், என்னை மனுஷங்களே என்னை பார்த்து ஒதுங்கி போகிறாங்க, மனுஷங்களே என்னை பார்த்து என்னுடைய ஆலோசனை நான் சொல்கிறது அது நல்ல ஆலோசனையாக இருந்தால் கூட இவ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்றது போல் எடுத்துக்கொள்கிறாங்க. நான் யாரிடம் போய் என்னுடைய கவலையை சொல்கிறது, யாரிடம் போய் என்னுடைய வேதனையை நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளாரே நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் அதை கேட்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் விண்ணப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து தான் கேட்குறாரு சிஸ்டர், உங்களை பார்த்து தான் கேட்குறாரு பிரதர். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து உங்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதல்களையும் அவர் சமூகத்தில் நீங்கள் அறிக்கை செய்யும்போது, தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்திற்கு, உங்கள் விண்ணப்பத்திற்கு அவர் பதில் தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க. வேத வசனம் இப்படியாய் சொல்கிறது. சங்கீதம் 69வது சங்கீதம் 33வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தர் எளியவரின் விண்ணப்பத்தை கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு அதை அங்கீகரிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். உங்கள் விண்ணப்பத்தை இன்றைக்கு தெரிவிங்க, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ.